தமிழா தமிழா நாளை நம் நாளே. உழவர்கள் நம்ம நாட்டுல எப்படி இருக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன, நம்ம எப்படி அவங்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கறத மட்டும் அவர் மூலியமா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எய்ம்ஸுக்கும் அவர் பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம், மீ ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ ரைட் நவ் இஸ் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு. பட் எனி ஒன் யூ கேன் டூ. அவர் விஜயானந்தா கூட ஒரு 3 நாள் 4 நாளா சுத்திட்டு இருக்காரு. ஆழ்பதி கல்யாணம் வந்து சாதாரண மனுஷன் இல்லை, அது முதல்ல உங்களுக்கு சொல்லணும். வந்து சாதாரண மனிதர்கள் எவ்வளவு பேர் பார்க்கணும். ஒரு அவரை நான் முதல்ல பார்த்தா மூலியமா மீட் பண்ணேன். உங்க நண்பர் பார்த்தா வந்து அதுக்கு காரணம் விஜயானந்த். நான் வந்து நியூஜெர்சி, எங்க மாமனார் நியூஜெர்சில இருக்காரு, அதனால நான் அடிக்கடி நியூஜெர்சி போவேன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு ட்ரிப்ல விஜயானந்த் சொன்னாரு, நம்ம பசங்க இருக்காங்க நியூஜெர்சில, அவங்க கொஞ்சம் போய் பேசிக்குவாங்க அப்படின்னு. நான் என்ன பேசணும்னு தெரியாது, பட் பார்த்தா மீட் பண்ணேன். அப்போ பட் பார்த்தா என்ன சொன்னாரு, பிகாஸ் ஆஃப் மை அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட், இங்க நம்ம ஃபார்மர் ப்ரோக்ராம் இவர் இருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க காவேரி இஷ்யூல. உங்களுக்கு தான் காவேரி பிரச்சனை தெரியுமே, காவேரி பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு நீங்க பேசுங்க. பட் அந்த பிரச்சனை எப்படி நம்ம ஒரு ஆராய்ச்சி மூலமா தீர்வு காண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவர் பார்த்தா சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா பட்டு. நம்மளும் கேட்டு கேட்டு விட்டுட்டு போயிடுவோம், நியூஸ் பேப்பர்ல படிப்போம் காவேரி பிரச்சனை, அடுத்த பேஜ் மாத்தி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஏன் பிரச்சனை, எதுக்கு பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனையை வந்து ஒரு நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது, அந்த பிரச்சனையை ஏன் இந்த நாட்டுல சால்வ் பண்ண முடியல அப்படின்னு தெரியல. பாலிட்டிஷியன்ஸ் காரணமா, ஆராய்ச்சியாளர்கள் காரணமா, டெக்னோகிராட்ஸ்னால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியலையா என்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக நான் அதை பார்த்தா சொன்னதுனால அவர் போய் பார்த்தேன். பார்த்த முதல் தடவையே சரி இந்த மாதிரி மனிதர்களை நான் சந்திச்சதில்லை. அவருக்கு கல்யாணத்துக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. அதாவது சமுதாயத்துக்காக வீட்டை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கம்மி. என்ன, காலையில் எழுந்து ஆபீஸ் போயிட்டு ஆபீஸ்ல இருந்து வந்து திருப்பி ஆபீஸ் போறதே பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு. பட் அதையெல்லாம் விட்டுட்டு நாடு எப்படி இருக்குது, சமுதாயம் எப்படி இருக்குது, நம்மளை மறந்துட்டு சமுதாயத்துக்கு உழைக்கணும்னு வர்றவங்க 5% கூட இருக்க மாட்டாங்க. அதுலயும் தீவிரமா உழைக்கிறவங்க ரொம்ப கம்மி, அதை விடாப்பிடியா பண்றவங்க ரொம்ப கம்மின்னு வச்சுங்களேன். ஏன்னா நம்மளே டிஃபரன்ஸ் இருக்கு. நான் நிறைய மீட்டிங் வர்றது அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்த்த உடனே அவர்கிட்ட கேட்டேன் என்ன பிரச்சனைகள். அவர் என்ன வயலை கூட்டு போனார், நிறைய இடத்துக்கு கூட்டு போய் பிராக்டிக்கலா காமிச்சார் என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போதுல இருந்து தான் எனக்கும் அவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது. அப்ப சாதாரணமா சொன்னா கூட ஒரு என்னோட இதய சிம்மாசனத்துல இருக்கிறவங்கள அவர் ஒருத்தர். நாட்டுக்காக உழைக்கணும், அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு வீட்டுல இருந்தாலும் அதை வந்து ஒரு ஃபார்மரா, அதனால அவர் நான் சாதாரண ஃபார்மர்னு சொல்ல முடியும், படிச்ச ஃபார்மர், விஷயம் தெரிஞ்ச ஃபார்மர், இன்டர்நெட் யூஸ் பண்ற ஃபார்மர், அந்த மாதிரி ஃபார்மர் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். அவருக்கு எப்படி நம்ம வந்து அவரை எம்பவர் பண்ணலாம், அவர் மதிக்கிறாங்க. நிறைய ஃபார்மர் லீடரா இருப்பாங்க, அவரை யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்க அவர் கூட போனீங்கன்னாவே நமக்கு மதிப்பு. அந்த ஊர்ல நிறைய ஊர் கூட்டு போனாரு. சோ அந்த மாதிரியான ஒரு மனிதரை எப்படி நம்ம நட்புனால அங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும், அங்க இருக்கிற நம்மள மாதிரி இருக்க ஆளுங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ண முடியும், அந்த ஒரு சிந்தனையில தான் வந்து பார்த்தாவும் என்கிட்ட சொன்னாரு. அது மூலியமா தான் அவரு. பட் தென் அவர் வந்து ஒரு 2 வருஷமா அவர் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா. ரீசெண்டா எங்க சிஸ்டத்துல வந்து ஒரு இன்னோவேஷன் காம்படிஷன் வச்சாங்க. மார்க்கெட் பிளேஸ், இன்னோவேஷன் மார்க்கெட் பிளேஸ், அதை ஒண்ணு படிச்சு பாருங்க, நம்பர் 16. அதுல வந்து ஒரு காம்படிஷன் என்னன்னா, how do you solve the farmers in an innovative manner? அந்த இன்னோவேஷன் should come from the farming community. நான் வந்து இவரோட இன்னோவேஷன் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு இன்னோவேட்டர், அதை நான் அப்படி சொல்றேன். அந்த ஒரு இன்னோவேஷனை எடுத்து நாங்கள் பிரசன்ட் பண்ணோம். அது இப்போ ஒன்ன அவார்டுங்க. அந்த அவார்டு ஹெல்ப் அஸ் டு பிரிங் கல்யாணத்தை இங்க வரத்துக்கு அது சாதகமா இருந்தது. அது இவர் வந்துட்டு போயிடுறது ஒன்றும் இது இல்லை, நம்ம எல்லார்கிட்டையும் இன்டராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங். அவர் நீங்க ஃபார்மரா மட்டும் இல்லாம ஒரு எஜுகேட்டரா இருக்கார், ஃபார்மர் எஜுகேட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார்மருக்கு மற்ற ஃபார்மருக்கு எல்லாம் எப்படி அவர் வந்து இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்றாரு, அது ஒரு ரோல் அவர் பே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஆக்டிவிஸ்ட்னு சொல்றாங்க, அது நெகட்டிவா எடுத்துக்கலாம், பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவிஸ்ட். விலை சரியா கிடைக்கல நெல்லுக்கு, முதல்ல ரோட்ல போய் நிக்கிறவர் அவர் தான், முதல்ல குரல் கொடுப்பவரே அவர் தான். அந்த மாதிரி ஒரு தன்மை, அந்த மாதிரி நிறைய ஒரு 10-15 வருஷமா உழைச்சிட்டு இருக்காரு. உங்களோட பேக்ரவுண்டு பார்த்தா அந்த இதுல போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ வித் தட் பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து எப்படி அவரோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஸ் சொல்றோம் இல்லையா, டெவலப்மெண்ட் சாம்பியன், அவங்களை எப்படி நம்ம ஊக்குவிக்க முடியும்,
இப்ப நம்ம வாழ்வதே ஒரு சில மனித மனங்களை தொடர்ந்து தான். ஒரு நல்ல மனித மனங்களை தொட்டுட்டீங்கன்னா போதும், அவங்க ஒரு 10 பேரை தொடுவாங்க. எய்ம்ஸ்ல இருக்கவங்களாம் அந்த ஒரு அப்ஜெக்டிவ்ல தான் இருக்கும்னு வச்சுங்களேன். நம்ம இல்லையா, எப்படி எவ்வளவு பேரை நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடியும். நம்ம சக்சஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி பீப்புள் யூ ஹவ் மேட் சக்சஸ்ஃபுல். அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா கல்யாணம் இஸ் டச்சிங் லாட் ஆஃப் ஃபார்மர்ஸ் லைஃப்ஸ் டைரக்ட்லி. சோ நம்ம அவரை தொடர்றது அவர் ஒரு ஆயிரக்கணக்கான ஃபார்மர்ஸோட லைஃப்ஸை தொடர்றதுக்கு ஒரு ஏதுவாகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றதுனால அவரை உங்களிடையே அறிமுகப்படுத்துகிறேன். கல்யாணம் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. அண்ணன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரயில்வே நிலையம் என்ன பண்ணாங்க. அதுக்கு முதலே பார்த்தா ஒரு மாசம் நீங்க கூப்பிட்டுட்டு சிவா இந்த மாதிரி மயிலாடுதுறை நகரத்தை வந்திருக்காரு, நீங்க பண்ணணும்னு சொல்லும்போது கட்டாயம் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு இதான் ஹெல்ப் பண்ணு சொல்லும்போது நான் தமிழ் சேனத்தில் 4 பேரோட ஈமெயில்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் ஃபாலோ பண்றேன், நல்லபடியாக பண்ணுன்னு சொன்னேன். அது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஃபோன் பண்ணாரு. நண்பர் செல்வகுமார் சொல்லிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் BE முடிச்சுட்டு வர பார்க்குறேன் சொன்னாரு. ஹே மச்சி, அவர் வந்துருக்காரடா அப்படின்னு. எனக்கு எப்படி அந்த தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி சமூகத்துக்கு சேவை செய்யறதுனால நாகப்பட்டினம் கலெக்டரும் தஞ்சாவூர் கலெக்டரும் இவர் பண்ற புரட்சியை பார்த்து, அதாவது பார்த்தீங்கன்னா நிலத்துல உழுதுட்டு இருக்கும் போது இறைநெல் தூங்குறோம் இல்லையா, அது 2ஆம் முறை தூவ சொல்லி அரசாங்கம் சொல்லும் போது ஒரு எதிர்த்து போராடி இருக்காரு, தூவக்கூடாது, அது தூங்கினா காசு டபுள் ஆயிடும்னு சொல்லிட்டு அண்ணன் போராடினதை பார்த்து அந்த பையன் பார்த்துட்டு விவசாயிகள் மத்தியில் ரொம்ப பிரபலமானவர். அவர் வாஷிங்டன் சந்தோஷமான விஷயம். தமிழ்ச்சங்க சர்மா நீங்க போங்க நான் சொன்னேன். முக்கியமா எய்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா, தேங்க்ஸ் டு எய்ம்ஸ் ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து வர சமூக சேவை செய்கின்ற நபர்களை அடையாளம் காட்டி இங்க இருக்கிற மக்கள்கிட்ட பரப்பல எய்ம்ஸ் நல்ல கொள்கையா வச்சிருக்காங்க. அது ப்ரௌட் செய்து அட்டன் பண்றது. தமிழ்ச்சங்க சர்மா நிச்சயமா நான் போய் வாழ்த்த வேண்டியது கடமை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. உங்களால நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் விவசாய மக்களுக்கு நல்லது நடக்குது நானும் எல்லாரும் மாதிரி உற்று நோக்குறேன். சுரேஷ் பாபா எனக்கு 5 ஆண்டுகளா தெரியும். தமிழ்ச்சங்கலாம் பார்த்தோம், ஒன்னா வேலை பார்த்திருக்கோம். அந்த விஜயானந்த் தமிழ்ச்சங்கம் இருக்காரு. அதனால தமிழ்ச்சங்கம் சார்பா உங்களை பாராட்டுவதில் தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நன்றி. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.